அவன் எப்ப பேசினான்? When did he speak? அவ்வளவுதான், அருமையா கொண்டு வந்திருக்காப்ல பாருங்க. நான் கவனிக்கப்பட்டேன். நான் கவனிக்கப்பட்டேன். I am watched. I was watched. I was watched. I was நான் கவனிக்கப்படுகிறேன். I am watched. நான் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். I am being watched. அவ்வளவுதான். நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பார்த்தோம்னா இது வந்துரும். அதை பார்த்தா இது வந்துரும், இதை பார்த்தா அது வந்துரும். புரியுதா? இதனால அதை புரிஞ்சுக்கலாம், அதனால இதை புரிஞ்சுக்கலாம். நான் பின்தொடரப்பட்டேன். நான் பின்தொடரப்பட்டேன். I was following. அந்த 5 வார்த்தை வரும். Changes. Lead, led, leading, leads. Understand, understood, understanding, understands. Watch, watches. Follow, followed, following, follows. Stop, stopping, stops. Create. அவ்வளவுதான். Speak, spoke. Read, reading, reads. அவ்வளவுதான். 75 வார்த்தையில இப்ப என்ன வேணாலும் பண்ணலாமா? இப்ப அப்படியே எடுக்கிறேன். நான் பின்தொடர்கிறேன். I follow. அவன் பின்தொடர்ந்தான். He followed. இப்படி விளையாச்சுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? He follows. அவன் பின்தொடர்கிறான் அப்படின்னா he follows. அவனுக்கு சோ இப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? இந்த 5 ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும், இது 2ஆ பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதானே? கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லலாம், பாசிட்டிவ் பேசலாம், நெகட்டிவா பேசலாம். ரைட்? பாசிட்டிவ் வாய்ஸ் வரணும் தம்பி. அது மட்டும் இன்னைக்கு முக்கியமா ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கோம். லோகேஷ் சொன்னது பிரமாதமா சொன்னாப்ல. அவன் வீட்டுல போய் ஒர்க் பண்றாங்கனால நம்ம இங்கேயே ஒர்க் பண்ணாதான் இதுங்க பண்ணும். இந்த பக்கம் ரைட் சைட்ல ஆக்டிவ் வைஸ் அங்க பாசிவ் வைஸ் மாத்தி காட்டிக்கிட்டே இருந்ததுனால இன்னொரு 3 கிளாஸ் கண்டினியூஸா பாசிவ் வைஸே போடும். ஆக்டிவ் வைஸ் பாசிவ் வைஸ் போடும். அதான், அதனாலதான் நேற்று இப்ப எந்த வேர்புனாலும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கடந்து நம்ம போகவே முடியாது. அது பண்ணாலே எல்லாமே வந்துடும். ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் இப்பயே அவங்க 100கணக்கான வாக்கியங்கள் பண்ணிட்டாங்க. சோ இப்ப எப்படி 10 மணி ஆகுது, யாராவது படிச்சு காட்டுறீங்களா? நீங்க எப்படி ஏதாவது வச்சிருக்கீங்களா? யார் படிக்கல?